முன்காலத்துலலாம் பறவைகளுக்கெல்லாம் கலர்களே கிடையாது. எல்லா பறவைகளும் வெறும் வெள்ளை கலரில் தான் இருந்ததுகள். அப்போ கடவுள் என்ன சொன்னீர், எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் இன்றைக்கி கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்து பறவைகளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். ஆஹா, எனக்கு என்ன கலர் வரப்போகுது, எனக்கு என்ன கலர் வரப்போகுது, எனக்கு என்ன கலர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் விர்ரு 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 விர்ருன்னு ஆகாயத்தில் பறந்து 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 அந்த காட்டில் ஒரு இடம் சொன்னேன் இல்லையோ, மரம், அந்த மரத்துக்கடையில் போய் கலர்களெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்ததுகள். கிளிக்கு பச்சை கலர், மயிலுக்கு நீலத்தோகை, குருவிக்கு ப்ரௌன் கலர், காக்காய்க்கு கருப்பு கலர், அப்படி கலர் கலராக எல்லா பறவைகளும் தன்னோட கலரான ரெக்கைகளை பார்த்துட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ரெக்கைலாம் ஜம்முன்னு பறந்துட்டு வந்துட்டு கச்ச ஒரே ஒரு பறவை பாவம். அந்த பறவைக்கு வர வழியிலெல்லாம் ஒரே தடங்கள், ஒரே மழை, ஒரே புயல், ஒரே இடி. அதுக்கு வர வழியே சரியா இல்லை பாவம். ஆனால் அதுக்கும் இந்த கடவுள்கிட்ட நம்ம கலர் வாங்கிக்கணும்னு ஆசை. அது பாட்க பறந்து வந்துட்டுருக்கு. அப்போது கலர்கள்லாம் வாங்கிட்டு எல்லா பறவைகளும் குரூப்பாக எதிர பறந்து வந்துட்டுருக்குதுகள். அந்த பறவைகள்லாம் இந்த பறவையை பார்த்து சொல்லிட்டு, நீ போகிறது ரொம்ப வேஸ்ட்டு, எல்லா கலரும் தீர்ந்து போச்சு அங்கே, நீ என்ன போய் கலர் வாங்கிக்க போகிற, ஏன் ஃபாஸ்ட்டாக வரல, ஏன் சீக்கிரம் வரல அப்படின்னு கேட்டதுகள். இந்த பறவைக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இது சொல்லிட்டு, பரவாயில்ல, நான் கடவுளையாவது போய் வணங்கிட்டு வரேன், கலர் இல்லாட்டா பரவாயில்ல, நான் கடவுளை போய் கண்டிப்பாக வணங்கிட்டு வரேன், கடவுள் எனக்கு ஏதான ஒரு கலர் வச்சுருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு பறந்து போயிட்டே இருந்தது. கடவுள்கிட்ட போய் வாங்கிக்கின்னு இறங்கிட்டு கடவுள் பார்த்து, என்னம்மா இவ்வளோ நாழி ஆக்கிட்ட, எல்லா பறவைகளுக்கும் கலர் கொடுத்துட்டேனே, இவ்வளோ நாள் கழிச்சு வந்தியே கேட்டு. கடவுளே, உனக்கு தெரியாதா, நான் உன்னை பார்க்க அவ்வளோ ஆசையாக அவ்வளோ வேகமாக தான் வந்தேன், எனக்கு நீ கலர்லாம் கொடுக்க போகிறேன்ற அந்த மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் எனக்கு நிறைய தடங்கல்களும் நிறைய கஷ்டங்களும் வந்தது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழாத, எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளோ தடங்கல்களையும் மீறி விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட என்னை பார்க்கணுன்ற கடவுள் நம்பிக்கையோடு வந்தவனுக்கு எல்லா பறவைகளை காட்டிலும் நிறைய கலர்கள் இருக்க மாதிரியாக உனக்கு ரெக்கையை பண்ணி விடுறேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் பாக்கி இருக்குது, திரும்ப அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மஞ்சள் கலர், கொஞ்சம் ரோஸ் கலர், கொஞ்சம் பச்சை கலர், கொஞ்சம் வெள்ளை கலர், கொஞ்சம் ஊதா கலர் அப்படின்னு அது ரெக்கையில் அடிச்சு விட்டார். அது பஞ்சவர்ண கிளியாயிடுத்து. அது ரெக்கையில் 5 கலர்கள் இருந்தது. அது மகிழ்ச்சியோடு பறந்து போச்சு. அப்போ எல்லா பறவைகளும் பொறுமையோடையும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவனுக்கு ஒரு கலர் இல்லை 5 கலர் கிடச்சிருக்கு, நீ எவ்வளோ நன்னா இருக்க தெரியுமா, ரொம்ப ஆனந்தமாக பறந்து வா அப்படின்னு மகிழ்ச்சியாக வரவேற்றுதுகள். இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தடங்கல்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையோட நம்ம செயல்களில் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பல மடங்கு வெற்றிகளை காண முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.